என்னுடைய தமிழே இயமொழியே உலக செம்மொழியே உன்னை வாழ்த்தி துவங்குகிறேன் என்னுடைய மதிப்புக்குரிய பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் முனைவர் ஞான சம்பந்தன் அவர்களே, வருகின்ற சிறப்பு விருந்தினர்களே, தமிழ் அறிஞர்களே, தமிழ் ஆளுமைகளே, தமிழ்ச்சங்க தலைவர்களே, சமூக சங்க தலைவர்களே மற்றும் செம்மொழி முத்தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்களே, மதிப்புக்குரிய துவா வங்கியின் முன்னாள் இயக்குனர் அன்புக்குரிய சீதாராமன் ஐயா அவர்களே, கல்கட் யூனிவர்சிட்டியினுடைய டைரக்டர் மதிப்புக்குரிய சித்திரை பொன்செல்வன் அவர்களே, ஈமான் கல்ச்சுரல் சென்டத்தினுடைய பொதுச் செயலாளர் முகமது யாசின் அவர்களே, அபுதாபியிலிருந்து வருகின்ற மதிப்புக்குரிய நடராஜ் ஐயா அவர்களே, அலையின் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்றுக்குரிய முபாரக் அவர்களே, இன்னும் அனைவர்களையும் வருக என்று வரவேற்று இன்று துபாய் செம்மொழி தமிழ் சங்கத்தினுடைய 35வது ஆண்டு நிறைவு விழாவும் 31வது ஆண்டு துவக்க விழாவும் செம்மொழி முத்தமிழ் சங்கத்தினுடைய லட்சணை அந்த முத்திரையை அறிவுப்படுத்துகின்ற விழாவும் இனிதே நடைபெற்றது. வல்ல இறைவனுடைய அருளால் தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது ஒரு நாகரிகம். தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல, அது ஒரு வாழ்க்கை நெறி. தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல, அது ஒரு பண்பாடு. உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றாக மட்டுமல்லாமல் இன்று உயிர்ப்புடன் பேசப்பட்டு எழுதப்பட்டு வளர்ந்து வரும் செம்மொழி என்பதே தமிழின் தனி சிறப்பு. தமிழின் சிறப்புரையை நாம் எடுத்துரைக்கும் பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழைக்கு திருக்குறளை வழங்கி பெருமை சேர்த்த ஐயன் திருவள்ளுவனுடைய யாதனின் நீக்கியான் மோதல் அதனின் என்ற திருக்குறளை நாம் மறக்க இயலாது. அதாவது ஆசைகளை கட்டுப்படுத்தும் வாழ்க்கை நெறியை அந்த திருக்குறளின் மூலமாக உணர்த்துகின்றார். அதுபோல தமிழருடைய உயர்ந்த பண்பாட்டை கூறக்கூடிய சங்க இலக்கியத்தை வருகின்ற கணியன் பூங்குன்றனார் கூறிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் இன்று உலகமயமாக்கலின் காலத்தில் கூட மனித நேயத்தின் உச்ச நிகழ்வாக திகழ்கின்றன. சிலப்பதிகாரம் நீதிக்காக போராடிய கண்ணகியின் வீரத்தை எடுத்துரைக்கின்றது. மணிமேகலை கருணையும் சமூக பொறுப்பையும் போதிக்கின்றது. கம்ப ராமாயணம் இலக்கிய அழகின் உச்சமாக விளங்குகின்றது. பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கூறுகின்றார். இவ்வாறு தமிழ் மொழியை பற்றி நாம் கூறிக்கொண்டே போகலாம். அன்பு, அறம், ஒழுக்கம், சமத்துவம், பெண்மைக்கு முக்கியத்துவம், கல்வியின் மேன்மை, மனிதநேயம் ஆகியவற்றை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் மொழி உலகிற்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றது. ஆக தமிழ் மொழி வாழ வேண்டுமெனில் அது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அந்த பொறுப்பு நம்மிடம்தான் உள்ளது. நாமும் நமது வருங்கால சந்ததிகளும் தமிழ் மொழியின் மீது தமிழ் மொழியை பேச வேண்டும், தமிழ் கலாச்சாரத்தை பேண வேண்டும். அதற்காகத்தான் இந்த செம்மொழி முத்தமிழ் சங்கம் நிறுவப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட இந்த செந்தமிழ் முத்தமிழ் சங்கத்தை நிறுவத்திற்கு வருகின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆளுமைகளுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி என்னுடைய உரையை நிறைவேற்றுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க செம்மொழி முத்தமிழ் சங்கம். நன்றி.